ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர் சேனல் தமிழ் 360. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு வரும். நான் இன்றைக்கி சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன். சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம குக்கரில் தான் சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்காக நான் குக்கர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்பு சேர்த்ததுக்கப்புறமா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் 2 ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். அப்புறம் பட்டை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2-3 துண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கூடவே நட்சத்திர சோம்பும் சேர்த்துக்கலாம். ஒரு பூ அளவுக்கு உடச்சி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது தான் நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது எனக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமு கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்க்கறதுனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்புக்கு. கூடவே அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்து வெங்காயத்தை கூட வதக்கும் போது இதோட மனம் நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்பு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது அப்படியே வதக்கி விட்டிங்கன்னா அடி பிடிக்கும். அதனால் நம்ம கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி மீடியம் சைஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கப்புறம் கூட சேர்த்து வதக்கணுன்னா இஞ்சி பூண்டு விழுது அடி பிடிக்காமல் நல்லா வதங்கி வரும். தக்காளியும் நல்லா கூட குழஞ்சி வந்துடும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தக்காளி குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி குழையிறதுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்தோன்னா நல்லா தக்காளி குழஞ்சி வந்துடும். அதுக்காக தான் நம்ம சால்ட்டு சேர்க்குறோம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. அப்போது கூட நல்லா குழஞ்சி வரும் தக்காளி. இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி நல்லா வதங்கி வந்துச்சுன்னா தான் பச்சை வாசனைலாம் இல்லாமல் குழம்பு நல்லா ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் சேர்க்குறது. சேர்த்ததுக்கப்புறமா கூட சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சக்தி சிக்கன் மசாலா தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2-3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா இதை இந்த மசாலா கூடயே நல்லா வதக்கி விடலாம். கூட உப்பு சேர்த்துக்கோங்க, சால்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணும்போது அந்த பச்சை வாசனை போயிடும். மசாலாவோட பச்சை வாசனையுமே சீக்கிரமாக போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மசாலாவோட இந்த சிக்கனை சேர்த்துருங்க. இப்போ இந்த மசாலாவோட நம்ம சிக்கனை நல்லா பிரட்டி எடுத்துடலாம்.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் பர்ஃபெக்டாக இதை செய்ய முடியும். சூப்பராக டேஸ்ட்டான ருசியில் செய்ய முடியும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இப்போ நல்லா பரட்டி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி கலர்னதுக்கப்புறமா நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த லிட்டு போடும்போது கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கனாக்கா கொஞ்சம் சிக்கன்லேருந்தே தண்ணி வரும், அதுலேயே வெந்து வரும். நல்லா பரட்டி விடணும், அடிக்கடிக்கு நம்ம கலந்து விடுற மாதிரி பார்த்துக்கணும். நான் இப்போது 5 நிமிஷமாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இடையில வந்து நான் 1 டைம் கிளறி விட்டேங்க. இப்போது மறுபடியும் நான் கிளறி விடுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது கறி வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்து வரும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும். அதுக்காக தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேன் தண்ணி. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் 1 டைமு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம உப்பு, காரம் எல்லாம் உங்களுக்கு மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்படி பத்தலைன்னா இந்த டைம் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் நம்ம விடலாம். வெயிட் போட்டுக்கோங்க. உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. சீக்கிரம் வந்துடும்னா அதுக்கேற்ற மாதிரி விட்டுருங்க. நான் ஒரு 8 விசில் கிட்ட விட்டுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நல்லா மணமாக இருக்குது. கம கமன்னு சிக்கன் குழம்பு வாசனை வருதுங்க. சூப்பராகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் குழம்பு குக்கரில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது கடைசியாக உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். கடைசியாக நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி வந்து இதில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்க்கறதுனால இது வந்து ரொம்ப டேஸ்ட்டை கூட்டி கொடுக்குங்க. கூடவே கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை வந்து பச்சை கருவேப்பிலை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்திங்கன்னா இன்னமும் கறி குழம்புக்கு மனம் அதிகமாக கொடுக்குங்க. இந்த 2 டிப்ஸும் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க குழம்பு. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நம்ம 1 டைம் கிளறி விட்டுடலாம். அந்த சூட்லேயே வந்து அதோடைய மனம் வந்து அதில் இறங்கிருங்க. அப்போ நம்மளுக்கு இன்னும் குழம்புடைய வாசனை வந்து சூப்பராக இருக்கும். இந்த குழம்ப நான் இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க. மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சீக்கிரமாக சாப்பிட்ணும் போலயே தோணுதுங்க பார்க்கும்போதே. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.